ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து லாக்டேஷன் மதர்ஸ்க்கு. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ளாட் நிப்பிள்ஸ் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃப்ளாட் நிப்பிள்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டாக்டர்ஸ் வந்து சிரிஞ்ச் வந்து கொடுப்பாங்க. சிரிஞ்சில் இன்சர்ட் பண்ணி நிப்பில் வெளியே இழுத்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. என்னால் முடியும், நான் வந்து ட்ரை பண்ணுவேன், நான் பெயின் தாங்கிக்குவேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த சிரிஞ்ச் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து உங்கள் நிப்பிள்ஸை வந்து கை வச்சு இழுத்து விட்டுட்டே இருக்கணும். இழுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நிப்பிள் கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். தேர்ட் மெத்தட் என்னென்னா வந்து ப்ரீஸ் பம்பில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கறதுங்க. இப்போ குழந்தைக்கு பசி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீஸ் பம்ப் எடுத்து வச்சு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம்னா நிப்பிள் கொஞ்சம் வெளியில் வரும். அந்த நிப்பில் வந்து நம்ம டைட்டாக 2 ஃபிங்கரில் டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம அந்த நிப்பிள் சுற்றி பிளாக் மார்க் இருக்கும் இல்லையா, அதோடையே சேர்த்து கொண்டு போய் குழந்த வாயில் இன்சர்ட் பண்ணி ஃபீட் பண்ணலாம். அப்படி குழந்த வந்து வாயில் பிடிச்சிட்டு சக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே கொஞ்ச நாளில் அந்த நிப்பிள் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். குழந்த சக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தாங்க நிப்பிள் வெளியில் வரும். அடிக்கடி வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஃபீட் பண்ணாலுமே அடிக்கடி குழந்தைக்கு வந்து சக் பண்ணுறதுக்கு வந்து வாயில் எடுத்து வச்சு விட்டுட்டே இருங்க. அப்படி பண்ணும்போது நிப்பிள் வெளியில் வரும். ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், அதாவது ஒரு 4 அல்லது 8 வாரங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஃபீட் பண்ணுறது. குழந்தைக்கு நம்ம தான் அடிக்கடி எடுத்து வாயில் வச்சு விடணும். அப்போ தான் குழந்தையும் சக் பண்ணுறதுக்கு பழகும். என்னோடய குழந்த பால் குடிக்க மாட்டேங்குது, என்னால் வந்து ஃபீட் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மில்க் செக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிரும். நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது தான் குழந்தைக்கு வந்து மில்க் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ பேபியும் அதான் ஃபீல் பண்ணும். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருங்க, அப்போ வந்து குழந்தையும் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.